அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் சிங்கப்பூர் ஏழும் எழுப்புதல் திருச்சபையின் சார்பிலே நானும் பாஸ்டர் டாக்டர் ஷீலா அவர்களும் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் சுகமளிக்கும் வார்த்தைகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக நாங்கள் விசுவாசிக்கிறோம், அநேகர் நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொண்டு இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து ஜெபிக்க கேட்ட அனைவருக்கும் நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் சமீபத்திற்கும் அல்ல, தூரத்துக்கும் தேவனாய் இருக்கிறார். அவர் வார்த்தையை அனுப்பி உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறார். நீங்களும் அதே நேரத்தில் விசுவாசத்தோடு வார்த்தைகளை வைத்து ஜெபிக்கின்ற பொழுது அற்புதமாய் சுகத்தை கொடுக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே அவர் நன்மை செய்கிறவராய், வியாதியின் பிடியிலே இருந்த ஜனங்களை எல்லாம் அவர் சுகமாக்கக்கூடியவராய் சுற்றி திரிந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அந்த இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். புரியுங்களா? அவர் அன்பாகவே இருக்கிறார் என்று நாம் வேத வசனத்திலே பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் சங்கீதம் 118:17 சொல்லப்பட்டது போல, நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த பூமியிலே காலத்திற்கு முன்பாக மறிக்காதபடி கர்த்தர் உங்களுக்கு நியமித்த அந்த நாட்களில் இந்த பூமியிலே வாழ்ந்து அவருக்கு சாட்சியாய் வாழ்ந்து நீங்கள் பூரண வயதிலே நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே சேர்க்கப்படுவீர்கள். அதுதான் கர்த்தருடைய திட்டம், தேவனுடைய திட்டம், இயேசு கிறிஸ்துவினுடைய திட்டம். நோக்கம் என்ன? நீங்கள் ஆரோக்கியமாய் இருக்க வேண்டும், நீங்கள் கண்ணீர் கவலைகள் இல்லாதபடி நீங்கள் தெய்வீக சமாதானத்தோடு இருக்க வேண்டும் என்று கர்த்தர் பிரியப்படுகிறார். அதே போல எந்த குறைவுகளும் இல்லாதபடி, நீங்கள் எந்த கண்ணீர் கவலைகளோ இல்லாதபடி நீங்கள் நிறைவாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் பிரியப்படுகிறார். அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து சொர்க்கத்தை விட்டு பூமிக்கு இறங்கி வந்தார். யோவான் 10:10 சொல்லப்பட்டிருக்கிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான், நானோ ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று இயேசு சொன்னாரே. அவருடைய திட்டம், நோக்கம், நீங்கள் சம்பூர்ணமாய் பரிபூர்ணமாய் எல்லா விதத்திலும், ஆவிக்குரிய காரியங்கள், பொருளாதார காரியங்கள், சரீர சுகத்திலும் ஆரோக்கியத்தோடு நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து பிரியப்படுகிறார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்க எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட தேவையே கிடையாது. எதிர்காலத்தை குறித்த பயம் உங்களுக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது. காரணம், உலகம், மாமிசம், பிசாசை ஜெயித்த இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார், உங்களுக்குள் வாசம் செய்கிறார். அவர் ஆவியானவராக வாசம் செய்கிறார். உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிற இயேசு பெரியவராக இருக்கிறார். அது விசுவாச அறிக்கையோடு கூட நீங்க முழக்கம் எடுக்கின்ற பொழுது உங்களுக்குள் இருக்கிற அந்த பெரிய அந்த தேவன், உலகத்தில் இருக்கிற அந்த பிசாசானவன் அதை பார்த்து வெட்கப்பட்டு போய்விடுகிறான். அவன் தோல்வி அடைந்தவன். அவனை இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவனுடைய தலையை ஆண்டவர் நசுக்கினார். அவன் தோல்வி அடைந்தவன். அவன் உங்களை பயமுறுத்த முடியாது. இயேசு எனக்குள் இருக்கிறார் என்று நீங்க சொல்லுகின்ற பொழுது, இயேசு என்ற அந்த நாமத்தை பயன்படுத்துகின்ற பொழுது உங்களுக்கு ஜெயம் உண்டாகும், வெற்றி உண்டாகும். எல்லா காரியங்களிலும், கையிட்டு செய்கின்ற எல்லா காரியங்களிலும் நீங்க என்ன செய்வீங்க? ஆசீர்வாதத்தை பார்ப்பீர்கள். கர்த்தர் நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. அதனால் தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த பூமியில இருந்த பொழுது தேவன் என்ன செய்தாரு? அவர் என்ன உலகத்திலே சுகம் ஆக்கக்கூடியவராக இயேசு கிறிஸ்து சுற்றி திரிந்தார் என்று நாம் பார்க்கிறோம். நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். இயேசு கிறிஸ்துடைய வந்த ஒருவர் கூட வெறுமையாய் போனது கிடையாது. அநேகர் பேதுருடைய மாமி ஜுரத்தோடு வந்தா சுகத்தை பெற்றுக் கொண்டாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வேளையில செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறார் யாராவது நீங்க ஜுரத்தோடு இருக்கிறீங்களா? உங்களுக்கு ஃப்ளூ ஃபீவர் ஏதாவது இருக்கிறதா? செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பொழுதே சமீபத்திற்கும் அல்ல தூரத்துக்கும் தேவனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துடைய அந்த வார்த்தை உங்களை அந்த ஜுரத்தினுடைய அந்த பலவீனத்திலிருந்து அற்புதமாய் தெய்வீக சுகத்தை இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. வார்த்தை கேட்கின்ற பொழுதே நீங்க சுகத்தை பெறுவீர்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து பேதுருடைய மாமியினுடைய ஜுரத்தை அவர் நீக்கினார் என்று மத்தேயு 8:15 பார்க்கலாம். அதே போல மரித்து போன 4 நாட்கள் ஆன நிலைமையில் இருந்த
லாசருவை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். எல்லா வியாதிகளுக்கும் பெரிய வியாதி மரணம், அதையே அவர் என்ன செய்தாரு, நீக்கினார் என்று பார்க்கிறோம். யோவான் 11வது அதிகாரம் வசனம் 44 மரித்த லாசரு உயிரோடு எழுப்பினார் என்பதை பார்க்கிறோம். குஷ்டரோகிகளை குணமாக்கினார் என்று மத்திய 8வது அதிகாரம் வசனம் 2-3 பார்க்கிறோம். அதே போல சீசர்களுக்கும் குணமாக்கும் வரத்தை மத்திய 10வது அதிகாரம் 8வது வசனத்திலே கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். குருடர்களுடைய கண்களை இயேசு திறந்தார் என்று மத்திய 11வது அதிகாரம் 5 கூட பார்க்கிறோம். அதே போல செவிடர்கள் கேட்டார்கள் என்று மத்திய 7வது அதிகாரம் 37 பார்க்கிறோம். ஊமையர்கள் பேசினார்கள் என்று மத்திய 9 வசனம் 32-33 பார்க்கிறோம். இப்படியாக எல்லா வியாதிகளையும், அதனால் தான் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க எப்படிப்பட்ட வியாதியோடு இருந்தாலும் புரியுங்களா, உங்களுக்கு ஒருவேளை கிட்னியாக பிரச்சனை இருக்கிறதா, இல்லை கேன்சர் பிரச்சனை இருக்கிறதா, இல்லை உங்களுக்கு ஆஸ்துமா பிரச்சனை இருக்கிறதா, எந்த பிரச்சனையா இருந்தாலும் இயேசு இன்றைக்கு சுகம் கொடுக்கிறார். அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணம் ஆனீர்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. சூம்பின கையுடைய ஒரு மனிதன் என்ன செய்தார், வாலிபன் அற்புத சுகத்தை பெற்றுக்கொண்டார் என்று மார்க் 3வது அதிகாரம் வசனம் 1-5 நாம் பார்க்கலாம். நீர்க்கோவை வியாதி நீங்கினது என்று லூக்கா 14வது அதிகாரம் வசனம் 2-4 கூட பார்க்கலாம். மரித்த லாசரு யவீருவினுடைய மகள் நாயுனூர் விதவினுடைய மகனை கூட இயேசு உயிரோடு கூட எழுப்பினார். அநேகரை எழுப்பினார், ஆனால் நறுக்கென்று 3 பேரை தான் வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. பிசாசு பிடித்தவர்களை இயேசு அற்புதமாய் சுகமாக்கினார் என்று சொல்லி மத்திய 8:16 கூட நம்ம பார்க்கிறோம். பிணியாளிகளை சுஸ்தமாக்கினார், அதனாலே பெணியாளிகளை சுஸ்தமாக்கினார் என்று லூக்கா 9வது அதிகாரம் 2 கூட பார்க்கிறோம். இவ்வளவு அற்புதங்களை செய்த இயேசுவை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத யாராயிருந்தாலும் இயேசுவே என் உள்ளத்திலே வாரும், நீர்தான் என்னுடைய இரட்சகர், என் பாவங்களுக்காக நீர் மரித்தீர், அடக்கம் செய்யப்பட்டீர், சிலுவையிலே மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினீர் என்பதை விசுவாசிக்கிறேன், நீரே என் இரட்சகர், உலக இரட்சகர் என்று சொல்கின்ற பொழுது அவருடைய பிள்ளையாய் மாறுறீங்க. இந்த ஆசீர்வாதத்திற்கு நீ சொந்தக்காரராக மாறுறீங்க. இந்த வேதவசனம் சொல்கிறது, பிள்ளைகள் என்றால் சுதந்திரர் மாமே. நீங்க இந்த விசுவாச அறிக்கை சொல்கின்ற பொழுது நீங்க தேவனுடைய பிள்ளையாய் மாறுறீங்க. இந்த முழு ஆசீர்வாதங்களையும் பெறுவதற்கு எந்த தடையும் இல்லாதபடி அற்புதமாய் இலவசமாய் நீங்க பெற்றுக்கொள்றீங்க. ஹல்லேலூயா. அதனால இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய காரியம், வேதத்திலே புரியுங்களா, எப்படியாக நம்ம சுகத்தை பெற்றுக்கொள்வது, சுகம் எதினால் நமக்கு வருகிறது, எப்படியாக அந்த சுகத்தை பெற்றுக்கொள்வது புரியுங்களா, அதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். புரியுங்களா. நான் படிக்கின்ற பொழுது, செகண்டரி ஸ்கூல் படிக்கின்ற பொழுது, நான் செகண்டரி ஸ்கூல்ல நான் நன்றாக நல்ல மதிப்பெண்கள் பெற வேண்டும் என்பதற்காக நான் கடுமையாக படிக்க ஆரம்பிக்கின்ற பொழுது பார்த்தீங்கன்னாக்கா, அந்த நாட்களிலே 1975 அந்த நாட்களில் கூட என்ன கிடையாதுனாக்கா, டைம் பீஸ் எல்லாம் கிடையாது, அலாமெல்லாம் வைப்பதுக்கு கிடையாது, கடிகாரம். ஏனென்றால் கிராமங்கள் ஹாஸ்டலில் படித்ததுனாலே. அதனால நான் என்ன செய்வேன், ஏனென்றால் இரவில் நன்றாக அதிக தண்ணீர், ஒரு 10 மணி வரை படிப்பேன், இரவில் 1 மணி 2 மணிக்கு எழுந்து படிக்க ஆரம்பிப்பேன். அப்போ நன்றாக தண்ணீர் குடிப்பேன், வயிற்றில் நன்றாக தண்ணீர் குடித்தால் சிறுநீர் வரும். 1 மணிக்கு எழுந்திருக்க வேண்டுமென்றால் அதற்கேற்ற விதத்தில் தண்ணீர் குடிப்பேன். 2 மணிக்கு எழுந்திருக்க வேண்டும் என்றால் அதற்கேற்ற விதத்தில் தண்ணீருடைய அந்த குவான்டிட்டியை அளவை நான் கூட்டுவேன். இப்படியாக ஏன்னா நான் இரவிலே நன்றாக அதிக நேரம் படித்ததினாலே என்னுடைய செகண்டரி ஸ்கூல் ஃபர்ஸ்டாக வரும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டினார். அதற்கு ஒரு மெத்தட், அந்த வழி இருந்தது. ஆனால் இன்றைக்கு சுகம், இயேசுவின் எடுத்த சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு, இயேசுனுடைய அந்த அற்புத தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு வேதம் சொல்லக்கூடிய காரியங்கள் என்ன என்பதை இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். சற்று நீங்க கவனமாக வசனங்களை குறித்து கொண்டாலும், உங்களுடைய பென் நோட் புக்ல நீங்க எடுத்து குறித்து கொண்டாலும், அதை நீங்க அந்த வசனங்களை எடுத்து பயன்படுத்துகின்ற பொழுது உங்களுக்கு ஆண்டவர் அந்த வார்த்தையின் மூலமாய் சுகத்தை கொடுக்கக்கூடியவராக இருப்பார். விசுவாசம் அந்த கர்த்தருடைய வசனத்தில் கேட்பதன் மூலம் வரக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. வசனம் என்ன சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவோட நாமத்திலே உங்களுக்கு சுகம் கிடைக்கும் என்று வேத வசனம் சொல்கிறது. யோவான் 14வது அதிகாரம் வசனம் 13, நீங்கள் என் நாமத்திலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். ஹல்லேலூயா. என் நாமத்தில் நீங்க சுகத்தை கேட்கலாம், ஆரோக்கியத்தை கேட்கலாம், தெய்வீக அதே போல சமாதானத்தை நீங்க கேட்கலாம், தெய்வீக ஆசீர்வாதங்கள் செழிப்பை கேட்கலாம். எல்லாம் எதனால கேட்க வேண்டும் என்றால், என் நாமத்திலே இயேசு சொல்லி இருக்கிறாரு, அவருடைய நாமத்திற்கு அவ்வளவு அதிகாரம் இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, அந்த நாட்களில் கூட
நாங்கள் அந்த ஸ்கூலுக்கு படித்த நாட்களில் அதில் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாத நாட்களில் நாங்கள் இரவு நேரத்தில் செகண்ட் ஷோ சினிமா பார்க்க செல்வோம். அப்படி வருகின்ற பொழுது ஒருவேளை சைக்கிளில் அந்த டைனமோ லைட் இல்லை என்றால் போலீஸுக்காரங்க பிடிச்சிருவாங்க. அப்போ நம்ம என்ன செய்வோம், அந்த போலீஸ் அதிகாரி எனக்கு தெரியும், இவரை தெரியும், அவர்களுடைய பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு நாங்கள் வருவோம். புரியுங்களா? அதை போல நீங்கள் இந்த இயேசு என்ற நாமத்தை நீங்கள் பயன்படுத்துகின்ற பொழுது உங்களுக்கு என்ன உண்டாகிறது? ஏன்னா எதை கேட்டாலும் அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார், விடுதலை தரக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அவரால் அன்றி உங்களுக்கு இந்த உலகத்தில் ஒன்றுமே செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்துவினால் அன்றி உலகத்தில் நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால அவருடைய நாமத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், அவருடைய பிள்ளையாய் மாறிய பொழுது அவருடைய நாமத்தை பயன்படுத்தக்கூடிய பூரண அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுத்தாரே. இப்போ அவருடைய பிள்ளை. அதனால நீங்க பிதாவினிடத்தில் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி கேட்கின்ற பொழுது அதை ஆம் என்றும் ஆமென் என்றும் பிதாவானவர் வாய்க்க செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு வேலைக்கு ரெக்கமெண்டுக்கு ஒரு எம்எல்ஏ ஒரு மினிஸ்டருடைய பேரை சொன்னேன்னா உடனே அந்த அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க. அதே போல இன்றைக்கு உங்களுக்கு என்ன தேவையாகி இருக்கிறது? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய தேவை என்ன? அந்த தேவையை இயேசுவின் நாமத்தில் கேளுங்க. பிதாவின் நாமம் மகிமைப்படும்படியான காரியங்களை கேட்கணும். நீங்க அதுக்காண்டு உலக காரியங்கள், கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த அந்த காரியங்களை கேட்கக்கூடாது. பிதாவின் நாம மகிமைக்காக இயேசுவின் நாமத்தில் எதை கேட்கிறீர்களோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. அதனால்தான் ஒரு முறை யோவானும் என பேதுருவும் என்ன செய்தாங்க, தேவாலயத்துக்கு போய்கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே என்ன இருக்கிறான், ஒரு பிச்சைக்காரனை அந்த தெருவில் பார்த்தாங்க. பார்த்து அந்த பிச்சைக்காரன் இவர்களிடத்தில் என்ன கேட்டான், ஏதாவது பிச்சை இருக்கிறான்னு கேட்ட பொழுது இவர்கள் என்ன சொன்னார்கள், பேதுரு யோவான் என்ன சொன்னாங்க, அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் வசனம் 6 முதல் 8, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது, அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். ஹல்லேலூயா. பாருங்க, பேதுரு யோவான்னு சொல்றாங்க, எப்பா இந்த பொல்லி வேணும் கிடையாது, அதை காட்டிலும் மேலானது. ஹல்லேலூயா. சொக்க தங்கமாகிய நம்முடைய தங்க ராஜாவா இயேசு கிறிஸ்து என இருக்கிறார். அதனாலே இயேசு என்ற நாமத்துல நீ எழுந்து நட என்று சொன்ன பொழுது அந்த பிச்சைக்காரன் உடனே அவனுடைய கையை பிடித்து தூக்கி விட்டார்கள். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டு அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க ஆண்டவர் எப்படியாக அவனுக்கு சுகத்தை இயேசுவின் நாமத்தில் பேதுரும் யோவானும் அந்த இயேசு என்ற நாமத்தை பயன்படுத்தி சுகத்தை கட்டவிழ்த்து விட்டார்கள். எழுந்து நடக்க முடியாதவனாக இருந்தான். கால்களிலே கால்கள் அவனுக்கு பலனில்லா இருந்தது. இயேசு என்ற நாமத்தை சொன்ன பொழுது அவனுடைய கால்கள் எல்லாம் இயற்கையாக அந்த கால்கள் எப்படியாக நம்ம நேச்சுரலாக நமக்கு எப்படி இருக்கிறோம் அது போல ஆரோக்கியம் உள்ள ஒரு கால்களாக அவன் குதித்து எழுந்து நின்றானாம். பாருங்க, சாதாரணமாக எழுக்கின்றவளை குதித்து எழுந்து நின்றானாம். அப்படிப்பட்ட ஒரு கால்கள், அதாவது மான்கால்களுக்கு ஒரு பலனை கர்த்தர் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பிறவிலே சப்பானி, புரியுங்களா, இடையில பிறவி சப்பானியை எல்லோரும் ஆச்சரியப்பட்டு பார்த்த பொழுது பேதுரு என்ன சொல்கிறார் பாருங்க. அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 16, கிறிஸ்துவின் நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லோருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்ததாம். இயேசு நாமந்தான் இவனுக்கு சுகத்தை கொடுத்ததப்பா என்று பேதுரு சொல்கிறார். பிறவி சப்பானியை நடக்க செய்த நாமம் இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேளையில ஒரு வேளை நீங்க பலவீனாய் கால்களிலே கால் வலியோடு கூட எழுந்து நடக்க முடியாமல் இருக்கிறீங்களா? இப்பொழுதே நான் விசுவாசத்தோடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் கால்கள் பலன் உண்டாகட்டும். கால்களுக்கு மான்கால்கள் ஒத்த பலனை கேட்கிற அந்த ஆண்டவரே விசுவாசிகளுக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. கால்கள் இப்பொழுதே சுகத்தை கட்டவிழ்த்து விடுகிறேன், ஆரோக்கியத்தை கட்டவிழ்த்து விடுகிறேன். மான்கால்களுக்கு ஒத்த பலன், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை இந்த பிள்ளைகளுக்கு தரும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் கட்டவிழ்த்து விடுகிறேன். நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஹல்லேலூயா. அதனால் தான் பார்த்துக்கின்ற பொழுது பூமியில ஒவ்வொருக்கும் ஒரு பெயர் இருக்கிறது, புரியுங்களா? கேன்சருக்கு என்ற ஒரு நோய்க்கு ஒரு பெயர் இருக்கிறது,
அதே போல பார்த்தீங்கன்னாக்க ஹார்ட் அட்டாக்கு ஒரு ஏன்னா பிளாக்கேஜ் என்ற அந்த பெயர் இருக்கிறது. அதே போல ஆஸ்துமா என்ற பெயர் இருக்கிறது, கிட்னி ஃபெயிலியர் என்ற பெயர் இருக்கிறது. எல்லா இந்த பெயர்களுக்கும் மேலான ஒரு பெயர் என்ன? குணமாக்கக்கூடிய பெயர் என்ன? தெய்வீக சுகத்தை கொடுக்கக்கூடிய பெயர் என்ன? இயேசு. இயேசு என்ற நாமம் தான் எல்லா நாமத்திற்கும் மேலான ஒரு நாமம், எல்லா வியாதிகளுக்கும் ஒரு மேலான நாமம். ஹல்லேலூயா. அந்த நோய்களை அந்த நாமத்துல எல்லா வியாதிகளும் உங்க சரீரத்தில் உச்சந்தல் உள்ளங்கால் வரை, ஏன்னா பிரெயின்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிறதா, கண்களிலே, கால்களிலே, கைகளிலே, அது சரீரத்தில் எந்த பெயரோ அந்த வியாதிக்கு பெயர் இருக்கிறதோ அந்த பெயருக்கெல்லாம் மேலான ஒரு பெயர் இயேசு. இயேசு என்றால் குணமாக்கக்கூடியவர், தெய்வீக சுகத்தை கொடுக்கக்கூடியவர், பரிபூர்ண ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியவர். ஹல்லேலூயா. அதனால் தான் பிலிப்பியர் 2வது அதிகாரம் வசனம் 10 முதல் 11 அவருடைய நாமத்தில் முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கும் நாவுகள் யாவும் கர்த்தர் என்று அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை தேவன் அவருக்கு தந்தளினார். ஹல்லேலூயா. புரியுங்களா? பாருங்க, இயேசு என்ற நாமத்தை எல்லா நாமத்திற்கும், அவருடைய நாமத்திலே எல்லா முழங்கால்கள் முடங்கும்படிக்கும் நாவுகள் கர்த்தர் என்று அறிக்கை செய்யப்படும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை பிதாவான இயேசுவுக்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப நீங்க சுகம் வேண்டுமா, ஆரோக்கியம் வேண்டுமா, நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன? இயேசு என்ற நாமத்தை பயன்படுத்தணும். அதனால் தான் யோவான் 14:14 என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஹல்லேலூயா. அவர் நாமத்தில் கேளுங்க, சுகத்தை கேளுங்க, ஆரோக்கியத்தை கேளுங்க. பலவீனமா இருக்கீங்களா, பலனை கேளுங்க. குடும்பத்துள்ள தரித்திரம் நீங்கணுமா, அவர் நாமத்தில் கேளுங்க. ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு என்ன சொன்னாரு? ஒரு செக்கை, எம்டி செக்கை கொடுத்து அதுல என்ன சைன் பண்ணும்படியாய் நீங்க எவ்வளவு வேணுமோ அதை எழுதுங்க. அதே போல என் நாமத்தில் நீங்க கேளுங்க, என் நாமத்தில் எதை கேட்டாலும் தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. அதனால் தான் என்னாகும் 23 பார்க்கின்ற பொழுது அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரன் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ. சொன்னவர் வாக்கு மாறாதவருங்க. உலகத்தில் மனிதன் மாறலாம், இந்த தேவன் மாறாதவர். அவர் சொன்னார்னா அந்த சொன்ன வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும். ஹல்லேலூயா. அதனால் தான் இன்றைக்கு அநேகர் சுகத்தை ஏன் பெற்றுக்கொள்ளல? வேதவசனம் சொல்கிறது யோவான் 16வது அதிகாரம் 24 இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றையும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். இதுவரை நீங்க என்ன அழுதுட்டு இருந்தீங்க, கூக்குரல் இட்டு இருந்தீங்க. ஆனா இயேசு நாமத்தில் ஏதாவது கேட்டீங்களா? அதான் சொல்றாரு, நீ இதுவரை என் நாமத்தில் ஒன்று கேளுங்க, கேட்கல, இப்பொழுது என் நாமத்தில் நீங்க கேளுங்க, அப்பொழுது என்ன உண்டாகும்? உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள். ஹல்லேலூயா. அமைக்கு குளிக்கல சரிந்து விழும்படியான அப்படிப்பட்ட நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுப்பேன் என்று யோவான் 16வது அதிகாரம் 24 உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை இயேசு உங்களுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய அருமையாய் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளே, விசுவாசிக்கிறீங்களா? அவர் நாமத்தில் கேளுங்க. இதுவரை அவர் நாமத்தில் கேட்காம இருந்திருப்பீங்க, இனிமேல் கேளுங்க, உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படியாய் பெற்றுக் கொள்வீர்கள். ஹல்லேலூயா. மார்க் 16:17 விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என் நாமத்தினால வியாதிஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். என் நாமத்தில் வியாதிஸ்தர் மேல்தான். புரியுங்களா? ஏன்னா வேற அந்த பேர் இந்த பேர்ல இயேசு என்ற நாமத்தில் வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அவர்கள் சொஸ்தம் அடைவார்கள் என்று இயேசு சொன்னார். ஹல்லேலூயா. அதனால் தான் வேதவசனம் சொல்கிறது 1 யோவான் 5வது அதிகாரம் 14வது வசனத்திலே நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், பார்க்கிறோம், எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் தான் இயேசு கிறிஸ்துவின் பெயருக்கு வானத்திலும் பூமியின் கீழே உள்ள எல்லார் மேலுக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான ஒரு நாமத்தை தேவன் நமக்கு கொடுத்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்ப இயேசு என்ற நாமம் வானத்தில் பூமியில பூமிக்கு கீழோடு எல்லாருடைய முழங்கால்கள் முடங்கும்படியாய் அப்படிப்பட்ட ஒரு நாமத்தை இயேசு நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படின்னா வானத்துள்ள தேவதூதர்கள் தேவனை துதிக்கக்கூடியவர்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை கொண்டு வரக்கூடியவர்கள். பூமியில் உள்ளவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் அவருடைய நாமத்துக்கு மகிமை கொண்டு வரும்படியாய் அந்த மேலான நாமத்தை இயேசு நமக்கு கொடுத்திருக்கிறார். அதே போல பார்த்தீங்கன்னாக்க பூமியின் கீழ் உள்ளவர்கள் என்றால் பிசாசானவன்,
ஆனா ஏன்னா நரகத்தில் இருக்கக்கூடிய ஏன்னா பாதாளத்திற்கு பிசாசானவன் மேல் அதிகாரத்தை செலுத்தும்படியான மேலான நாமம் இயேசு என்ற நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால தான் நமக்கு அசுத்தாவிகள் மேலே சாத்தானின் மேலே மேற்கொள்ளக்கூடிய வல்லமையை இயேசு என்ற நாமம் நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால் தான் எல்லா வியாதிகளுக்கும் காரணர் யாரு? சாத்தானவன். அவன் திருடுறான், கொல்றான், அழிக்கிறான். அந்த நோய்களை எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நீங்க என்ன செய்யணும்? மேற்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதனால் தான் ஒரு முறை கென்னத் ஏ ஹேகின்ஸ் என்று சொல்லக்கூடிய ஃபெய்த் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ரேமா வேதாமக்களுடைய ஃபவுண்டர், அவர் என்ன செய்தார்னா, ஒரு முறை பார்த்தீங்கன்னா நன்றாக ஜெபித்துக் கொண்டே இருந்தார். ஒவ்வொரு நாள் காலையில் 3 மணி நேரம் அந்நிய பாஷையில் ஜெபிப்பார். அன்றன்றைக்கு நாளில் நடக்கக்கூடிய காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார். அப்படியாக ஒரு நாள் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது திடீரென்று பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டவர் அவரோடு பேசி கொண்டிருக்கின்ற பொழுது இடையில ஒரு குரங்கு பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு இடையில கீச்சு கீச்சு என்று சத்தம் போட்டுக்கொண்டே இருந்தது. கர்த்தர் பேசுவதை அவர் சரியாக கேட்க முடியவில்லை. ஏன்னா இந்த குரங்கு டிஸ்டர்பன்ஸாக அவருக்கு இருந்தது, அதோட சத்தம். அவர் எவ்வளவு குரங்கு அப்பாலே போ அப்படி இப்படி சொல்லி பார்க்கிறாரு, ஒன்றும் நடக்கல. என்ன ஆண்டவரே, நீர் முக்கியமான காரியத்தை என்னோடு பேசி கொண்டிருக்கிறீரே, இந்த குரங்கு எனக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டிருக்கிறது, நான் எவ்வளவு விரட்டி பார்க்கிறேன், போக மாட்டேங்குதே என்று சொன்ன பொழுது ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்தினார், நீ இதுவரை என் நாமத்தை நீ பயன்படுத்தவில்லை, என் நாமத்தில் நீ பயன்படுத்தி அந்த குரங்கு அப்பால போய் என்று சொல்கின்ற பொழுது அது ஓடி போய்விடும் என்று சொன்னாராம். உடனே நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்பாலே போ குரங்கு என்று சொன்ன பொழுது அந்த குரங்கு என அந்த இடத்தை விட்டு ஓடி போய் விட்டதா. புரியுங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க இயேசு என்ற நாமத்தை பயன்படுத்துங்க. இயேசு என்ற நாமத்திற்கு எல்லா வானத்திலும் பூமியிலும் எல்லா முழங்கால்களும் முடங்கும், அசுத்தாவிகள் எல்லாம் அதற்கு பயப்படக்கூடியதாக இருக்கிறது. அதை நீங்க அதட்டி விதட்ட முடியும். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அதனால்தான் நீங்க பாருங்க, பெந்தகோஸ்தே தந்தை என்று சொல்லக்கூடிய ஸ்மித் விகில்ஸ்வொர்த், அவர் ஒரு முறை ஒரு மரித்து போன மனிதனுக்கு மரணத்தில் தருவாயில் இருக்கிறாரு, அவருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று அவர் அழைத்தார்களாம். அவர் அங்கே ஜெபிக்க சென்ற பொழுது அவர் மரித்து கொண்ட, அதாவது மரணம் எந்த நிமிடத்தில் நடைபெறலாம், அவ்வளவு மிகவும் ஏன்னா அந்த கடைசி கட்டத்தில் இருந்திருக்கிறார். அவரிடத்தில் அவர் இயேசு பற்றி நாமத்தை பயன்படுத்த என்று சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை அவர் என கேட்பதற்கும் அதிகமாக அவரிடத்தில் பலன் இல்லாத இருந்ததினாலே அவருடைய காது பக்கத்தில் சென்று இயேசு 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 என்று சொன்னாராம். இந்த வார்த்தை சொன்ன பொழுது அவர் அதற்கு முன்பாக அங்கே செல்கின்ற பொழுது அவர் பலவீனமாக எந்த நிமிடத்திலும் மரித்து போகக்கூடிய சூழ்நிலை இருந்த அந்த வியாதி உள்ள அந்த மனிதன் இயேசு 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 என்று காதில் சொல்ல 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 அவருடைய காது அருகிலே ஒரு வாயை வைத்து சொல்ல 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 இப்பொழுது கண்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சது, என அந்த கண் இமைகள் துடிக்க ஆரம்பித்தது, கண்கள் திறக்க ஆரம்பித்தார், அந்த மனிதனுக்குள்ளாக ஜீவன் வர ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. காரணம், இயேசு என்ற ஒரு நாமத்தை ஸ்மித் விகில்ஸ்வொர்த் மரித்து போன 23 பேரை உயிரோடு எழுப்பினாரே, தன் மனைவியை கூட உயிரோடு எழுப்பினாரே, அந்த நாமத்தை அவர் பயன்படுத்தினாலே அவன் என அற்புத சுகத்தை பெற்றுக்கொண்டான். மரணத்திலிருந்து அவர் அந்த மனிதன் ஜீவனை பெற்றுக்கொண்டான் என்று சாட்சி சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. காரணம், இயேசு என்ற நாமத்தை பயன்படுத்தின பொழுது ஒரு தெய்வீக வல்லமை இறங்கி வந்தது, தெய்வீக அற்புத சுகமளிக்கும் வல்லமை இறங்கி வந்தது. அந்த வல்லமை மரண வியாதியை இணைச்சது, மரணத்தினுடைய அந்த வியாதியை முறித்து அவனுக்கு ஜீவனை கொடுத்தது என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு அநேகருக்கு வியாதிகள் 75% வியாதிகள் ஜனங்களுக்கு அசுத்த ஆவியினாலே வருகிறது. அதனால தான் வேதவசனம் சொல்கிற அந்த பிசாசனவன் திருடுறான், கொல்றான், அழிக்கிறான். பிசாசின் பிடியினால் தான் அநேகர் அசுத்தாவினால் தான் 75% டிசீசஸ், அதாவது வியாதிகள் வரக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால் தான் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் பாருங்க, 1 யோவான் 3வது அதிகாரம் 8வது வசனத்திலே பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே வெளிப்பட்ட தேவன் என்று வேதவசனம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்து பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாகவே இந்த பூமியிலே வெளிப்பட்டாராம். எப்படிப்பட்ட பிசாசு எந்த காரியமா இருந்தாலும் இயேசு என்ற நாமத்தை பயன்படுத்துங்க, அந்த பிசாசின் கிரியைகள் அழிந்து போய்விடும். ஹல்லேலூயா. ஏனென்றால் கொலோசியர் 2வது அதிகாரம் வசனம் 15 சிலுவையில் வெற்றி சிறந்த நாமம் இயேசு என்ற நாமம், சிலுவையிலே சாத்தானின் தலையை நசுக்கி அவர் மரணமே உன் கூரைங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்ற சாத்தானை மரணத்தின் கூரை முதுகெலும்பை முறித்து அவர் வெற்றி வேந்தனாய் ஜெயவேந்தனாய் ஜீவனோடு உயிரோடு எழும்பினார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால் தான் 1 யோவான்
4வது அதிகாரம் 4வது வசனத்தின்படி உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. சொல்ல ஆரம்பிங்க. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள் வாசம் செய்கிற இயேசு பெரியவர் 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 என்று நீங்க சொல்லுங்க. அப்பொழுது சொல்லப்படுகின்ற பொழுது ஒரு வல்லமை, தெய்வீக வல்லமை, சுகமளிக்கும் வல்லமை உங்கள் மேல் கடந்து வரும். ஹல்லேலூயா. காரணம், இயேசு என்ற நாமத்தை நீங்க பயன்படுத்துறீங்க. அவர் நாமத்தில் நீங்க கேட்கிறீங்க. சகல வியாதிகளும், பிசாசின் பிள்ளி சூனியங்களும், கட்டுகளும் உடைத்தெறிந்து கர்த்தர் அற்புதமாய் ஒரு தெய்வீக சுகத்தை உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. தேவனிடத்தில் கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து அவர் உங்களுக்கு கம்ஃபோர்டராக, அவர் உங்களுக்கு ஆறுதல் படுத்தக்கூடியவராக, சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை வழிநடத்தக்கூடியவராக அந்த தேவன் இருக்கிறார், நடத்துவார். ஹல்லேலூயா. அதனால்தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க ஏன்னா எப்படியாக இயேசு கிறிஸ்து சொன்னார் பாருங்க. யோவான் 11வது அதிகாரம் வசனம் 41-42 இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்னாக்க, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசு சொன்னார் பாருங்க, எப்பொழுது எனக்கு செவி கொடுக்கிறீர். அப்ப இயேசு என்ற நாமத்தை நீங்க பயன்படுத்துகின்ற பொழுது பிதாவானவர் எப்பொழுதும் செவி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலே கொலோசியர் 3வது அதிகாரம் வசனம் 17 பார்க்கின்ற பொழுது, வார்த்தையினாலாவது கிருபையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதை எல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். ஹல்லேலூயா. எதை செய்தாலும் இயேசுவின் நாமத்தில் நீங்க செய்யுங்க என்று பவுல் ஆலோசனை கொடுக்கிறார். கொலோசியர் 3:17. அதே போல எபேசியர் 5வது அதிகாரம் 20 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு செய்தி கேட்ட தேவனுடைய பிள்ளைகள், உங்களுக்கு வேத வசனத்திலிருந்து நான் காரியங்களை உங்களுக்கு சொன்னேன். எப்படியாக இயேசுவின் நாமத்தில் எப்படியாக நம்ம சுகத்தை பெற்றுக்கொள்வது, ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்வது என்று எந்த காரியத்தின் மூலமாக என்று உங்களுக்கு சொல்கின்ற பொழுது இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துங்க. புரியுங்களா? இது தொடர் போதனையாக இருப்பதனாலே இயேசுவின் ரத்தத்தினால் சுகம் உண்டாகிறது. இயேசு ஜெபம் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. இயேசு என்ற வார்த்தையை பயன்படுத்துவதனாலே நமக்கு சுகம் கிடைக்கிறது. ரத்தத்தை பயன்படுத்துகின்ற சுகம் கிடைக்கிறது என்பதை தொடர் போதனையாக உங்களுக்கு நான் போதிக்க இருக்கிறேன். இன்றைக்கு நாம் பார்த்தது இயேசு என்ற நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். அந்த நாமத்தை எடுத்து பயன்படுத்துங்க. கர்த்தர் உங்களுக்கு அற்புத சுகத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். அருமையான உங்களை நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவே, செய்தியை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் திறப்பிலை நிற்கிறேன் அப்பா. ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் உம்முடைய நாமத்தினாலே அவர்கள் எதை கேட்டாலும் செய்வேன் என்று வாக்கு கொடுத்தீரே, சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும், ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளட்டும், குடும்பங்களில் இருக்க குழப்பங்கள் நீங்கும்படியாய் தெய்வீக சமாதானத்தை பெற்றுக்கொள்ளட்டும். உம்முடைய நாமத்தில் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆமேன் என்றும் அதை வாய்க்க செய்வதற்காக நன்றி. ஆண்டவர், இப்பொழுதே பலவீனத்தை கட்டவிழ்த்து விடுகிறேன். பலவீனத்தை ஆண்டவரே, பலவீனத்தை நீக்கி சுகத்தை, ஆரோக்கியத்தை கட்டவிழ்த்து விடுகிறேன். ஒவ்வொரு குடும்பங்களிலே சமாதானம் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும், செழிப்பு உண்டாகட்டும். ஆண்டவரே, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நிறைவாயிருக்கட்டும், பொருளாதார ஆசீர்வாதங்கள் நிறைவாயிருக்கட்டும். ஆண்டவரே, அதே போல சரீர சுகத்திற்குரிய ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு குடும்பங்களிலும் நிறைவாயிருக்கட்டும். இந்த பிள்ளைகள் எல்லாம் சாவாமல் பிழைத்திருந்து உம்முடைய கிரியைகளை ஆண்டவரே நீ நல்லவர் என்பதை உலகத்துக்கு அறிவிக்கட்டும் அப்பா. அப்படி நீ செய்ய போவதற்காக நன்றி. நல்ல ஜீவனுள்ள சாட்சிகளை கேட்க எனக்கு உதவி செய்யும். தொடர்ந்து காத்துக்கொள்ளும். எல்லா ஜெபங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.